தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது முத்தப்பருவத்தின் 4வது பாடலாகும். முதலில் வருவது வாழ்த்துப் பாடல். உமையவளே, உண்மை என்றும் பொய்மை என்றும் ஒன்று என்றே உலகத்தார் சமைக்கின்ற சமூகத்தில் தடுமாறுவோர் சஞ்சலங்கள் தீர்ப்பவளே, சுமை தாங்கும் தொல்லுலகின் துயரங்கள் துடைப்பவளே, சுடற்கொடியே, இமை காக்கும் கண்கள் போல் எமை காத்து இருள் நீக்கும் இளங்கதிரே. முத்தப்பருவத்தின் 4வது பாடல் தொடர்கிறது. மத்த மதமாக்கவுள் ஒரு நாள் மறுப்பு பொறுப்பு மிசை பொலிந்த வானத்து அரசு கோவில் வளர் சிந்தாமணியும் வடபுலத்தார் நத்தம் வளர அழகையர்கோன் நகரில் வளரும் வான்மணியும் நளினப் பொகுட்டில் வீற்றிருக்கும் நங்கை மனைக்கோர் விளக்கம் எனப் பைத்த கடிகை படப்பாயல் பதுமநாபன் மார்பில் வளர் பருதிமணியும் எமக்கு அம்மை பணியல் வாழி வேயீன்ற முத்தம் முகந்த நின் கனிவாய் முத்தம் தருக முத்தமே. முக்கண் சுடர்க்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தம் தருகவே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. மதநீர் ஒழுகும் கண்ணங்களோடு 4 கொம்புகள் கொண்ட மலை போன்ற வலிமை மிக்கது ஐராவத யானையாகும். அந்த யானையின் மீது விளங்குபவர்கள் தேவாதி தேவர்கள் ஆவார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்குபவன் இந்திரன். அந்த தேவர்களின் மன்னன் இந்திரனின் அரண்மனையில் இருப்பது சிந்தாமணியாகும். தாயே, எனக்கு அந்த சிந்தாமணியை தர வேண்டாம். உன்னுடைய கொவ்வை கனிவாய் முத்தம் தந்தருள்வாய். வடக்கு திசையில் உள்ளவர்களின் ஊர்கள் வளர்ச்சியடைய அழகாபுரியின் அரசனான குபேரனின் நகரில் வளரும் உயர்ந்த சங்கநிதியும் பதுமநிதியும் ஆகிய மணிகள் எனக்கு வேண்டாம். உன்னுடைய கொவ்வை கனியமுத வாய்முத்தம் தந்தருள்வாய். படம் விரித்த உச்சியுள்ள பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருப்பவன் பதுமநாபன். அந்த திருமாலின் மார்பில் உள்ள மகத்துவம் பொருந்திய ஒளியுடைய கௌத்துவமணி எனக்கு நீ தர வேண்டாம். வாய்முத்தம் ஒன்று எனக்கு போதும். சிவந்த உனது கொவ்வை பழவாய் முத்தம் ஒன்றை தந்தருள்வாய். மூங்கிலில் முத்தாக உருவானவன் சிவபெருமான். அவன் விரும்பிய நின் கொவ்வை கனி போன்ற வாய்முத்தத்தை தந்தருள்வாய். 3 கண்களுக்கும் இனிய விருந்தாகும் மும்முலையாய் முத்தம் தருவாயே. இந்திரலோகத்து சிந்தாமணியும் குபேரப்பட்டினத்து சங்கநிதி பதுமநிதியும் திருமாலின் கௌத்துவமணியும் திருமகள் அருளும் கூட வேண்டாம். வாய்முத்தம் தந்தால் போதும். வாய்முத்தம் தந்திட வருக என்கிறது இப்பாடல். வேணுவனத்தின் மூங்கிலில் தோன்றிய வரலாறு வேய் ஈன்ற சொற்றொடர் என்பதாக இங்கே காணப்படுகிறது. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். மத்தம் களிப்பு, மதமா மதநீர் ஒழுகும் யானை, கவுள் கன்னம், நால் மறுப்பு 4 கொம்புகளை உடைய ஐராவத யானை, நத்தம் இடம், சிந்தாமணி விரும்பியதையெல்லாம் தரும் மணி, அழகையர்கோன் அழகாபுரி அரசன் குபேரன், வான்மணி குபேரப்பட்டினத்து சங்கநிதி மற்றும் பதுமநிதி, தங்கு வடிவான பொன்குவியல் தாமரை வடிவான பொன்குவியல், நளினம் தாமரை, பொகுட்டில் தாமரை கொட்டையில், பைத்த பை உடைய, கடிகை உச்சி, பாயல் படுக்கை, பருதிமணி கௌத்துவமணி, திருமால் மார்பில் அணியும் துளசிமணி, வேய் மூங்கில். தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம். மத்த மதமாக்கவுள் ஒரு நாள் மறுப்பு பொறுப்பு மிசை பொலிந்த
மத்த மதமாக்கவுள் ஒரு நாள் மறுப்பு பொறுப்பு மிசை பொலிந்த வானத்து அரசு கோயில் வளர் சிந்தாமணியும் வானத்தரசு கோயில் வளர் சிந்தாமணியும் வடபுலத்தார் நத்தம் வளர அழகைய கோன் வடபுலத்தார் நத்தம் வளர அழகைய கோன் நகரில் வளரும் வான்மணியோ நகரில் வளரும் வான்மணியோ நளின பொகூட்டில் விற்றிருக்கும் நளின பொகூட்டில் விற்றிருக்கும் நங்கை மனைக்கோர் விளக்கம் ஏன நங்கை மனைக்கோர் விளக்கம் ஏன பைத்த கடிகை படப்பாயல் பைத்த கடிகை படப்பாயல் பதுமநாபன் மார்பில் வளர் பதுமநாபன் மார்பில் வளர் பருதி மணியும் யம கம்மை பணியல் வாழிவை ஈன்ற பருதி மணியும் யம கம்மை பணியல் வாழிவை ஈன்ற முத்தம் முகந்த நின்கனிவாய் முத்தம் முகந்த நின்கனிவாய் முத்தம் தருகவே முத்தமே முத்தம் முகந்த நின்கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடர்க்கு விருந்திடு முக்கண் சுடர்க்கு விருந்திடு மும்முலையாய் முத்தம் தருகவே மும்முலையாய் முத்தம் தருகவே முத்தம் தருகவே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் தொடர்வது ஐயனின் திருவிளையாடல்களில் இந்திரன் முடிமேல் வளையெறியும் திருவிளையாடலாகும். உக்கிரபாண்டியன் நீதிநெறி தவறாத ஆட்சி புரிந்து வந்தபோது ஒரு சமயம் கோள்கள் நிலைமாறுபாட்டினால் மழை பொழியாது ஒழிந்தது. இதனால் சேர சோழ பாண்டிய நாடுகளில் பஞ்சமும் வறுமையும் ஏற்பட்டன. இதனை களைய அகத்தியரிடம் ஆலோசனைக்கு சென்றபோது அவர் இந்நிலை மாற மழைக்கடவுளாம் இந்திரனிடம் செல்லுமாறு கூறினார். மூவேந்தர்களும் சோமவார விரதம் அனுசரித்து ஈசனின் அருள் பெற்று விண்வழியே இந்திரலோகம் அடைவதற்கான வழிமுறைகளையும் கூறினார். அவ்வாறே அவர்களும் இந்திரலோகம் அடைந்தனர். இந்திரன் இம்மூவருக்கும் தன்னிலும் தாழ்ந்த நிலையில் அமரத்தக்க 3 சிங்காதனங்கள் இட்டு மூவரையும் அமரச் சொன்னான். சேரனும் சோழனும் மகிழ்வுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தனர். ஆயின் உக்கிரபாண்டியரோ அதில் அமராது இந்திரனுக்கு இணையாக ஆசனத்தில் சென்று அமர்ந்தார். சேர சோழ மன்னர்கள் தாங்கள் வந்த காரணத்தை கூற இந்திரன் அவர்களுக்கு பொன்னாடைகளும் இரத்தின ஆபரணங்களும் வழங்கி அவர்கள் நாட்டில் மழை பொழியவும் அருளி அவர்களை வழி அனுப்பினான். அவர்கள் சென்ற பின் தன்னை மதியாது தனக்கு சமமான சிங்காதனத்தில் அமர்ந்த உக்கிரபாண்டியனை அவமதிக்க எண்ணி எண்ணற்ற கிங்கரர்களால் தூக்கி வரப்பட்ட பெரிய முத்து மாலை ஒன்றினை அவனுக்கு பரிசாக கொடுத்தான். உக்கிரபாண்டியனோ அதனை ஓர் மலர் மாலை போல எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டான். இதனால் அவன் வலிமை உணர்ந்து வியப்படைந்த இந்திரன் ஆரம் தாங்கிய பாண்டியன் என உலகோர் புகழ்வர் என கூறி விடை கொடுத்து அனுப்பினான். உக்கிரபாண்டியன் தன்னிடம் மழை வேண்டாததாலும் அவன் வலிமை கண்டு இந்திரன் பொறாமை கொண்டதாலும் பாண்டிய நாட்டில் மழை பொழியாது வறுமையே நிலவியது.
உக்கிரபாண்டியன் ஒருமுறை பொதியமலையில் வேட்டையாடச் சென்றிருந்த போது அம்மலை முகடுகளில் தவழ்ந்து கொண்டிருந்த புட்களா வருத்தம், சங்கரித்தம், துரோணம், காளமுகி ஆகிய 4 மேகங்களை யானையை தலையிடுதல் போன்று விலங்கிட்டு பிடித்து வந்து சிறையில் அடைத்தான். இதனை அறிந்து வெகுண்ட இந்திரன் உக்கிரவர்மனுடன் நேருக்கு நேர் போர் தொடுத்த போது உக்கிரபாண்டியரின் திகிரிப்படை இந்திரனின் மணிமுடியை தள்ளிச் சிதைத்தது. புறமுதுகிட்டு ஓடிய இந்திரன், நின் நாட்டில் மழை பொழிவிக்கிறேன், தலை நீக்கி என் மேகங்களை விடுவிப்பாயாக என்று ஓலை அனுப்பினான். பிறகு மேகங்கள் விடுவிக்கப்பட்டன. பாண்டிய நாடு மழை பெற்று முன்போல் பொலிவுடன் விளங்கியது. மேலும் ஐயனின் திருவிளையாடல் நாளையும் தொடரும். ஐயனின் திருவிளையாடல்களையும் முத்தப்பருவத்தின் 4வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.